லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைய தினம் தீபாவளி தினத்தை கொண்டாடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய சேனல் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அதே போல் இலங்கை தூதரகம் இன்றைய நாள் தீபாவளி தினத்தை முன்னிட்டு இன்றைய நாள் மட்டும் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நாளைய தினம் 21ஆம் தேதி மீண்டும் சேவைகள் ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தூதரகத்துக்கும் ரொம்ப நன்றி. 2-3 நாள் தொடர்ந்து லீவ் எடுக்காமல் ஒரே நாள்லேயே தீபாவளிக்காக மூடியதற்கு ரொம்ப நன்றி. நாளைய தினம் உங்களுடைய அனைத்து சேவைகளையும் நீங்கள் மீண்டும் பெறலாம். குவைத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாய் எல்லோரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாய் எல்லோரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்தின் பல பகுதிகளிலையும் ஜமியாக்களில் உட்பட அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் கிளைகள் இருக்குது. நீங்களும் உங்களுடைய பணத்தை அனுப்பலாம். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 796 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 95 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 875 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 42 தினார் 394 ஃபில்ஸ். தங்க விலை அதிக உச்சத்தை தொடுகின்றது இந்த நாட்களில். இலங்கையர்களுக்கு மிக முக்கிய எச்சரிக்கை. காலநிலை அவதான மையம். சுற்றி அடிக்கப் போகும் சுழல் காற்று. யாருமே போகாதீங்க. டிரைவர்களுக்கு மிக முக்கிய தகவல். இதோ திருட்டு கும்பல் பிடிப்பட்டது. 2 குவைத்திகள் வழிப்பறி செய்யும் காடையர்கள் பிடிப்பட்டனர். அதிரடியான எச்சரிக்கை. 1 மாதமே காலக்கெடு. அக்காமா அட்ரஸ். குவைத்திலிருந்து தங்கம் கடத்தப்பட்டது. பேங்குகளில் அதிக பணம் மோசடியா. இதோ கேம்பிங்கான சீசன் ஸ்டார்ட். இலங்கையினுடைய பல பாகங்கள்லையும் அதிகமான காற்று மற்றும் காலநிலையில் மிக முக்கியமான ஆபத்தை பற்றி காலநிலை அவதான மையம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிச்சிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. மத்திய வடமத்திய சப்ரகமுவா ஊவா வடமேல் மாகாணங்கள் அம்பாறை மன்னார் வவுனியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கடுமையான மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பும் உள்ளது. காற்றும் அதிகம் வேகமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக வங்கிகளில் கடன் வாங்கியிருந்தாலோ அல்லது வங்கிகளுடைய அட்டைகள் மூலம் உங்களுக்கு அதிகமான சார்ஜஸ் இனிமேல் அறவிடப்பட மாட்டாது. அதே போல் அறவிடப்படவும் கூடாது அப்படின்றத மத்திய வங்கி கட்டணம் வசூலிப்பதை தடை செய்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய மாஸ்டர் கார்டு, கிரெடிட் கார்டு, விசா கார்டு ஆகியவற்றில் எந்த ஒரு கட்டணத்தையும் அல்லது செலவுகளையும் வசூலிக்க வங்கிகளுக்கு உரிமை இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதால் உங்களுடைய கார்டுகளுக்கு இனிமேல் 5 தினார் 10 தினார் சார்ஜஸ் இல்லை. அதே மாதிரி குவைத்தில் இருந்து
இந்தியாவுக்கு தங்கம் கடத்திய நபர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா குவைத்திலிருந்து ஒரு லாக்குக்குள்ளே மறைச்சி வச்சு இந்த தங்கத்தை கடத்த முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஹைதராபாத் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்ராக்சிமேட்டாக குவைத்துடைய டினா மதிப்புப்படி 79,856 தினார் மதிப்பும் இந்திய மதிப்பில் 2.37 அதாவது 2,37,00,000 பெறுமதியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்கங்களை தயவு செய்து நகைகளாக மட்டும் கொண்டு போங்க. இந்த மாதிரி பிஸ்கெட்களாக கொண்டு போய் தயவு செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. குவைத்தில் 546 காலாவதியான முகவரிகளை பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் மூடுகிறதாக தெரிவித்திருக்கிறாங்க. இணங்க அல்லது பணம் செலுத்த ஒரு மாதம் குவைத்தில் பாசி 546 காலாவதியான முகவரிகளை மூடியுள்ளது. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன், சிவில் தகவல்களுக்கான பொது ஆணையகம் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுடைய அட்ரஸ் வெரிஃபிகேஷனை சரியான மாதிரி மாற்றிக்கோங்க. அதே மாதிரி தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் இருக்காத ஒரு இடத்துல அட்ரஸ் ப்ரூஃபை பணம் கொடுத்து வாங்காதீங்க. அது அடுத்த நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனம். இதோ கேம்ப் அமைக்கிறதுக்காக இன்னும் பல பகுதிகளை தேர்ந்தெடுக்கும் குவைத்தி குடிமக்கள் இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க. கூடாரங்களை சூஸ் பண்ணுறதுக்கு, கூடாரங்கள் போடுறதுக்கான இடங்களுக்கு அப்ரூவல் கேட்குறதுக்கான வேலைகளை இன்னும் சில நாட்களில் பாலைவன பகுதிகளில் வெப்பநிலை குறைந்ததுமே உடனடியாக ஸ்டார்ட் தான். தயாராகுங்க. பாலைவனத்தில் தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, குளியல் இல்லை, ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கு இனிமேல் முகம் கொடுக்க வரலாம். பிலிப்பைன் நாட்டவர்கள் பணம் அனுப்புவது அதிகரித்துள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இனி வரும் காலங்களில் பிலிப்பைன் நாட்டவர்கள் குவைத்திற்கு வருகை தராத பட்சத்தில் இந்த நாட்டிலிருந்து போகக்கூடிய ரெமிட்டன்ஸ் குறைகிறதுக்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்குது. ஆனால் இப்போதைய சூழலில் குவைத்திலிருந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினர் பணம் அனுப்புவதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மொத்த பணத்தையும் நாட்டுக்கே அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். பிலிப்பைன் நாட்டு மக்கள் திருப்பி வருவாங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இப்போதைக்கு இருக்குது. இன்னமும் பேன் அப்படியோ தான் இருக்குது. பார்க்கலாம். குவைத்துடைய பல பகுதிகளையும் அதிரடியான சோதனை, தொடர் சோதனைகளில் ஆயிரக்கணக்கான குற்றவாளிகளை கைது செய்ய முடிந்ததாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி தொடர்ந்துமே போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் போதைப்பொருள் பாவனை மற்றும் காலாவதியாகிய குடியுரிமையோடு இருப்பவர்கள், பணிச்சட்டத்தை மீறுபவர்கள் அப்படின்னு தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு விதமான வழக்குகளில் கைது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் ரொம்ப கஷ்டம்தான். 2 குவைத்தி குடிமக்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. திருட்டு பிள்ளைங்க. நிறைய தொழிலாளர்கள், அதாவது குறிப்பாக வெளிநாட்டவர்களை டார்கெட் பண்ணி திருடி வழிப்பறி பண்ணிய சம்பவம் பல இடங்களில் பதிவாகி இருக்குது. சட்ட விரோதிகளை கைது செய்வதற்கான அனைத்து வகையான குற்றங்களையும் எதிர்த்து போராடும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக ஹவ்வாலி கவர்னரேட்டில் வன்முறை கொள்ளையை செய்த பாதுகாப்பு அமைச்சகத்தைச் சேர்ந்த 2 குடிமக்கள் குற்றவியல் பாதுகாப்பு துறையால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல வெளிநாட்டவர்களிடமிருந்து பாதுகாப்பு அதிகாரிகள் என்ற அடையாளத்தை பயன்படுத்தி பல வழிப்பறிகள் மற்றும் பண மோசடிகளில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். யாராக இருந்தாலும் சரி, அது பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, வன்முறைகளில் ஈடுபட்டாலோ அல்லது ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாலோ, உங்கள்கிட்ட இருந்து எதையாவது பொருட்களை பறித்து எடுத்தாலோ நிச்சயமாக அவங்களுக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாதுகாப்பு அதிகாரிகளாக இருந்தாலும் குற்றமே. உள்துறை அமைச்சகத்துக்கு பிக் சல்யூட். இந்த வீதிகள் பக்கம் போகாதீங்க. யாரும் போக வேண்டாம். போனால் உங்களால் போக முடியாது போக வேண்டிய இடத்துக்கு. த ஜென்ரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அரேபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட் அமீரி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக நீங்கள், அதாவது 3வது ரிங் சாலையிலிருந்தோ அல்லது சால்மியா பக்கம் இருந்து கடலோரமாகவோ 2வது ரிங் சாலையிலிருந்தோ வினைதல்கார் வழியாகவோ அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது. நீங்கள் எதிர்வரும், அதாவது 11ஆம் மாதம் 10ஆம் திகதி வரைக்கும் இந்த ரோடை யூஸ் பண்ண முடியாது. நல்லாவே பார்த்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக 30ஆம் நம்பர் ரோடிலேருந்து, அதாவது 30ஆம் நம்பர் ரோட்லேருந்தோ 40லையோ 50லையோ எதுலேருந்து சரி வந்தாலும் 1ஆம் நம்பர் ரோடு நம்பர் 1 அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா டஸ்மன் டவ்வார் மூலமாக
நீங்கள் வந்து ரைட் எடுத்து அதில் இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான ரோடு இருக்குது. அதே போல் பெனைதல்கார் பக்கமும் அதாவது தஸ்மா தஹியா பக்கமும் வந்தீங்கன்னா கடலோர பக்கத்தால் உங்களால் போக முடியாது. அதால் முடிந்த வரைக்கும் நீங்கள் 1 நம்பர் ரோடு டைரெக்டாக அப்படியோ ஃபாஹில் ரோடு 30 வந்தீங்கன்னாலும் சரி, 40 சரி, 50 சரி வந்து இறங்கி 1 நம்பர் ரோட்டில் ஃபுல்லாகவே நேராகவே வந்தீங்கன்னா அப்படியே அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே உங்களால் ரீச் பண்ண முடியும் பேக் சைடில். ஏன்னா ஃபுல்லாகவே பீச் சைட் ரோடு பார்த்திங்கன்னா மூடி இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே வார ரோடு இல்லாமல் 1 நம்பர் ரோடில் நேராக வந்தீங்கன்னா அதில் வந்து அதுக்கப்புறமா டஸ்மன் தவ்வாரில் இருந்து அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குரிய ரோடை வந்து நீங்கள் கேட்ச் பண்ணலாம். இந்த மேப்பில் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து பெரிய தவ்வாரில் முடியும் 1 நம்பர் ரோடு. அதுலேருந்து அப்படியே நீங்கள் பீச் சைட்டுக்கு கடலோர பக்கத்துக்கு எக்ஸிட் எடுத்திங்கன்னா அந்த எக்ஸிட்லேருந்து அப்படியே நீங்கள் அமீரி ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் போகிற சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, ரிட்டர்ன் போகிற சைட். அங்கேருந்து நீங்கள் வரும்போது தான் ரோடு க்ளோஸில் இருக்குது. அதாவது அராபியன் கல்ஃப் ஸ்ட்ரீட் ரோடு 25 நம்பர் ரோடு குவைட் டவர்ஸ் பக்கமாக நீங்கள் வரும்போது அந்த ரோடு ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது பீச் சைட்டில். அந்த சைடுக்கு நீங்கள் வராமல் 1 நம்பர் ரோடில் வந்து டஸ்மன் தவ்வாரில் சரி, அப்படி இல்லைன்னா நேராக வந்து ஷூக் ஷார்க் மீன் கடைக்கு முன்னால் வரக்கூடிய சிக்னல் இறங்கி நீங்கள் உள்ளே போயிடலாம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா அஞ்சுக்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தின நேரத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாக்களை கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. லங்கா குச்சிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்றைக்கி சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து காஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.